கிளம்பி வச்சுங்க. நம்மால் ஃபுல்லி லோடடு. ஸோ வண்டி பக்காவாக டாப் பாக்ஸோட பர்ஃபெக்டாக டூரிங் மோடில் நம்மால் ரெடி ஆகிட்டான். ஸோ ப்ரேயர்லாம் பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக கிளம்பியாச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குது, ஏன்னா மணிக்காலில் 5 ஸோ 5 மணிக்கெலாம் நான் ஒரு ஷார்ப்பாக கிளம்பின்னு பார்த்து ஒரு 5-10 மினிட்ஸ் மட்டும் பின்ன ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இருட்டில் போகிறதுல பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக லைட்டிங் வந்த பிறகு போகலான்னு தான் நான் 5 o'clock கிளம்புனேன். ஸோ இப்போ நான் கிளம்புறேன். உங்களை நான் கொஞ்சம் லைட்டிங் வந்த பிறகு நான் பார்க்குறேன். பாய். ஹாய் டிடி ஸ்குவாட், எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை நோக்கி போயிட்டுருக்கோம். செங்கல்பட்டு தாண்டிட்டோம். ஆக்சுவலாக ஒரு 4:45 கிளம்பலான்னு பிளான் போட்டேன். பட் ஆஸ் யூஷுவல் 5:15 கிட்ட தான் கிளம்புனேன் நான். ஸோ செங்கல்பட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ லைட்டிங் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கலாம், கொஞ்சம் லைட்டிங் ஓகேன பிறகு எடுக்கலாம் தான் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக எடுத்து ஆரம்பிச்சுங்க. இன்னும் ஃபஸ்ட் பிரேக் டீ பிரேக் எதுவும் நிப்பாட்டில். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது, ஹெவி வெஹிக்கிள் நிறைய வருது. குறுக்கில் ஒரு சில பைத்தியங்களும் வருதுங்க. எந்த ஒரு ரைடிங் கேஸ் அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஹெல்மெட் கூட போட்டு வராமல் குறுக்க வந்து இவனுங்களும் ஓட்டாமல் நம்மளையும் ஓட்ட விடாமல் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பட் இட்ஸ் ஓகே, போக வேண்டியதான் நம்ம ஜாக்கிரதை. ஸோ டாப் பாக்ஸ்லாம் போட்டு ஃபுல்லி லோடடாக இருக்கான் நம்மால். இதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே போக வேண்டியது தான். ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் தான் பார்க்குறேன், பார்ப்போம் எப்படின்னு ஏதுன்னு. இந்த டபுள் ரோடுங்களா? இது ஒரு ரோடு ஜிஜோடா. அப்படியே போக வேண்டியது தான். எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி வந்துட்டேன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. செங்கல்பேட்டெலாம் தாண்டி எப்பயோ தாண்டிட்டேன். அப்படியே பொறுமையாக போக வேண்டியது தான். சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். எப்படி சொல்ல தெரியல. லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து நம்ம கொல்லி ஹில்ஸ் அப்போ இங்கே தான் வந்து டீ பிரேக் எடுத்திருப்போம். ஸோ திருப்பியும் அங்கே வர போக எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வேறு ஏதாவது ஒரு ஸ்பாட்டை பார்த்து ஒரு காஃபி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நான் பார்த்து வச்சுருக்கேன். சரியாக தூங்கலை, அதனால் அப்படியே போக வேண்டியது தான். தூக்கம் சரியில்லாதனால கொஞ்சம் பாட்டை பின்னாடி ஓட விட்ருக்கேன். கொஞ்சம் லைட்டாக மைல்டாக அப்படியே ஓடி இருந்தால் கொஞ்சம் தூக்கம் தெரியாது எனக்கு. கூட இதை பிடிச்ச பாட்டு வந்து அப்படியே லைட்டாக பாடிக்கிட்டே வருவேன். இப்போ தான் லோடு கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்னு நம்புகிறேன். குறுக்கில் ஏதாவது ஒரு பைத்தியம் வந்துடுறானுங்க. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு தெரியலங்க. ஆனால் இங்கே 99 காஃபின்னு ஒரு போர்டு பார்த்தேன். சரி ஒரு காஃபி ஒன்று குடிக்கலான்னு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ காலையில் நான் வீடியோ எடுத்திருப்பேன். பட் ஆனால் தெளிவாக தெரிஞ்சதுன்னு தெரியல. நம்மால் ஃபுல்லி லோடடில் இருக்கான். ஸோ காஃபி குடிச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காஃபி குடிச்சா வச்சுங்க, காஃபி வந்து 30 rupees ஆச்சு. 30 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்களா? நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஓகேவாக தான் இருந்தது காஃபி. ரொம்ப சுமாருலாம் சொல்ல மாட்டேன், ஓகே தான். 20 ரூபா கொடுத்துருக்கலாம். சரி ஓகே. ஸோ காஃபி குடித்தாச்சு, காஃபி பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சாக ஒரு 100 கிலோமீட்டர் மேலே போய் தான் டிஃபன் பிரேக் எடுக்கணும். அது வழியில் எங்கேயா நிறுத்தி சாப்பிட்லாமான்னு பார்க்குறேன். இன்னும் எனக்கு விழுப்புரத்துக்கே இன்னும் 80 கிலோமீட்டர் கிட்டே நான் பார்த்தேன் நான். சாரி 70 கிலோமீட்ரு. ஸோ கிளம்ப வேண்டியது தான். விழுப்புரத்தை நோக்கி சென்று கொண்டு விழுப்புரத்தை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறோம் டிடி ஸ்குவாட். சும்மா நான் உங்களை ரோட்டையே காமிச்சு போர் அடிக்க விரும்பல. அதனால தான் அப்பப்போ சின்ன அப்டேட்டாக இதை தாண்டி வந்துட்டு ஒரு முக்கியமான பிளேஸ் நான் பார்த்த வரைக்கும் மதுரை ஒன்று 315 கிலோமீட்டர் போயிருக்கு. பார்ப்போம், பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். நான் முன்னாடியாச்சும் கொஞ்சம் வேகமாக வந்தேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக கண்ணை கட்டுது தூக்கம். ஸோ அதனால் பொறுமையாகவே பாட்டை லைட்டாக போட விட்டுட்டு தான் போயிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு. முன்னாடி தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு.
நடுவில் ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு போன பிறகு பெருசாக ஒன்றும் டிராஃபிக் இல்லை தான். அப்படியே கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்கு. ஹெவி வெஹிக்கிள் மட்டும் நிறைய போகுதுண்ணே. அப்பப்போ ஒரு சில பைத்தியங்கள்லாம் வருது. இப்போ அந்த காட்டத்தை தானே போகணும். ராமேஸ்வரம் 470 கிலோமீட்டரா? வரும்போது ஒரு ட்ரைன், ஆக்சுவலாக அது ட்ரைடன்ட் இல்லை, அது என்ன மாடல்னு மறந்துட்டேன். ஆண்ட்மேன் கண்ணு மாதிரி வருங்க அந்த மாடல், மறந்துடுச்சு. அந்த 660cc ட்ரைன் பண்ண பார்த்தேன். ரொம்ப நேரமாக குளிஞ்சே ஓட்டுறாங்க. எப்படி முதுகு வலி இருக்குமே, அது எப்படி அவ்வளோ தூரம் குளிஞ்சே ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இன்டர்செப்டாருக்கே முதுகு வலிச்சேர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதனால தான் ஏடிவி ஒன்று வேணும்னு தான் நான் நிறைய பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஹிமாலயன் போனது. நான் அந்த வண்டிக்கு அவ்வளோ தூரம் குனிஞ்சு எப்படி தான் ஓட்டின்னு போகிறாங்களோ எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு சில விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. நம்ம வந்துட்டுருக்கோம், நேராக அவங்க மாட்டு சைடு கேட்டு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. வண்டி வருதா என்ன எது, அவங்க மாட்டு அப்படியே பொறுமையாக ரொம்ப லெத்தாஜிக்காக அவங்க ஹால்லேருந்து வாஷ்ரூம் போகிற மாதிரி அப்படியே பொறுமையாக அதுவும் நம்மளை சைடில் பார்த்துக்கிட்டே வர போகிறாங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி க்ராஸ் பண்ணும்போது வண்டி அந்த பக்கம் வருதா இல்லையான்னு ஒரு நாளைக்கு தடவை பார்த்துட்டு கொஞ்சம் டக்குன்னு க்ராஸ் பண்ணுங்கள். இல்லை நிறைய பேர் வராங்க நம்மளை மாதிரி, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சுங்க மதுரைக்கு. கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் புடின்னு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வெயிலில் மாட்டிக்கக்கூடாதுன்னு தான். நான் சொன்ன மாதிரி நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் நான் நிறைய பார்க்குறேன். லாரி நிறைய பார்க்குறேன், நான் லாரியும் நிறைய பார்க்குறேன், அதேமாதிரி பைத்தியங்களையும் நிறைய பார்க்குறேன். லாஸ்ட் வீடியோ நான் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இந்த ஈகோ டிரைவிங்னு சொல்லிட்டு. லூஸ் மாதிரி தான் ஓட்டுறானுங்க, என்ன சொன்னாலும் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப முட்டாள்தனமாக தான் ஓட்டுறானுங்க. இப்போ ஒரு R15 ஒருத்தன் போனால் கையில் ஒராசுற மாதிரி தான் போகிறோம். அவ்வளோ கேப் இருக்குது, ஏன்டா கையில் ஒராசுற மாதிரி போகிறது எனக்கு தோணுச்சு. இது என்ன ஆறுன்னு தெரியல. விழுப்புரத்தை தாண்டி வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட மதுரைக்கு ஒரு 280 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெச்சின் பிடின்னு பிடிச்சா கூட ஒரு 5 ஹவர்ஸ் மேக்ஸ் போயிடலான்னு நினைக்கிறேன். நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் நிறுத்திட்டு கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தூக்கம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பின்னாடி பாட்டு ஓட விட்டுட்டே தான் இருக்கேன், லைட்டாக மைல் தான். நான் தூக்கம் வருது, பாட்டு கேட்காம இருந்தால் ரொம்ப தூக்கம் வருமோன்றதுனால தான் பாட்டை போட விட்டுட்டேன். நீ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஊர்பட்ட லாரிகள் போயின்னு இருக்குது. எங்கடா போகிறீங்க, எங்கே தாண்டா போகிறீங்க, எங்கே போகிறீங்க, பரிதாபங்களை கேட்குற மாதிரி தான். எங்கே தாண்டா போகிறீங்க, எங்கே தான் போகிறீங்க. எத்தனை பேருக்கு பரிதாபம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓபி சுதாகர் ரொம்ப பிடிக்கும். சுதாகர் அவங்க ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வேளை இருக்குமோ, அப்புறம் என்னது இது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லாங் டிரைவு, அப்படியே ராஜா பாட்டு அற்புதமாக இருக்குது. இந்த மனுஷன் பாட்டை அதெல்லாம் அப்படியே யூனிசம் அப்புறம் ட்ரக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியுங்களா. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மனுஷன் அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டார் இளையராஜா. என்ன பாட்டு. இப்போ என்ன பாட்டு ஓடிட்டுருக்குன்னா மஞ்சமந்த தென்றலுக்குன்னு ஒரு பாட்டு வரும், உங்களுக்கு தெரியும். மோகன் ரேவதி எஸ்பிபி சார் பாடியிருப்பார். சரியான பாட்டுங்க. என்னத்த அந்த மனுஷன் வாய்ஸ். நாடகம் மாறியே பயணம் செல்ல. லைட்டாக வெயில் வந்துருச்சு. ஸோ பார்த்துக்கணும் அதையும். நம்ம ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு நிறுத்தலான்னு பார்க்குறேங்க. ஏன்னா டிக்கி கால் கையெல்லாம் வலிக்குது.
இன்னும் ஆக்சுவலாக கரெக்டாக மதுரை பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸ் தான். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு நம்ம பார்த்ததுலேருந்து உளுந்தூர்பேட்டையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. முடியல, முதுகு வலிக்குது, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, தூக்கம் அப்படியே லைட்டாக தட்டுது. ஃபுல்லாக சாப்பிட்டா கண்டிப்பாக தூங்கிடுவேன், எனக்கு தெரியும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கே 2 பிரேக்காக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பிரேக் மாதிரி எதாவது சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு திருப்பியும் ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு கடை இடம் வந்துச்சுன்னா நிறுத்தலான்னு தான் பார்க்குறேன். பார்ப்போம். டிக்கி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என் உடம்புக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவைப்படுது. வண்டியை நிறுத்திட்டு ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொல்லுது உடம்பு. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு சீக்கிரம் தான் வந்துட்டேன் நான். இன்றைக்கே நினச்சா கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக புது க்ளவு சோலேஸ் வருது. ஸோ இதோட ரிவ்யூ வரும். அதே மாதிரி புது பேண்ட்டும் சோலேஸ் வருது, கூல் ப்ரோ. இது ரூரல் அர்பன் கார்பன் ஃபைபர். இது ஸோ மேலே கார்பன் ஃபைபரு வித் நாக்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இது ஒரு 4000 பக்கம் வந்துச்சு. பேண்ட் ஒரு 10,000 பக்கம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இந்த ரைடுக்காக டாப் பாக்ஸு, அப்புறம் க்ளவு, அதுக்கப்புறம் பேண்ட், இந்த 3மே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ரைடுக்கு ஜாக்கெட், அவ்வளோதான். ஸோ இன்னும் நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இன்னொரு 3 ஐட்டம் இருக்குது. அட்வென்ச்சர் ஹெல்மெட் ஒன்று, ஒரு இன்ஸ்டா 360. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த கோப்ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு டிஜே எடுக்கலாமா. எனக்கு டிஜே கேமரா நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி டிஜேயோட மைக்கும் ரொம்ப சூப்பராக ப்ளூடூத்லேயே பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போட தேவையில்லை. அப்படியே எடுத்து கழுத்தில் நீங்கள் கிளிப்பாக எடுத்து மவுண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் ஒயர்ட் மேக் யூஸ் பண்ணுறேன். நான் ஒயர்லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன். அது ஒரு சில நேரத்தில் ஆன் ஆக மாட்டேங்குது. காலைல செக் பண்ணுறேன், ஆன் ஆகலை. ஸோ அதனால தான் ஒயர்ட் மேக்கே போட்டு பரவாயில்லன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டேன். அது இங்கேயும் அங்கேயும் காற்றுல ஆடுது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு தான் நான் அதை வாங்கினேன். அது நான் தேவ சிஸ்டம் சொல்யூஷனில் போய் அது கேட்கணும். நானும் ஏதோ ஒரு ஜூஸ் கடை, ஒரு ஸ்நாக்ஸ் கடை வரும்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லை. யூசப்பா கர்த்தரே, சரி வேணாம் விடு. இங்கே தாங்க செகண்ட் பிரேக் முடிச்சாச்சு. சும்மா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டேன். இதுதான் அந்த கடை, நெல்லை கருப்பட்டி அல்வா கடை. அப்படியே இப்போ கிளம்ப வேண்டியது தான். திருச்சி 100 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட திருச்சிக்கிட்ட ரீச் ஆக போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். ஜிப்பு போடலையா, ஜில்லுன்னு காத்திருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. என்னால் அது எப்படி வார்த்தையாக விவரிக்க முடியல. அது ஃபீல் பண்ண எனக்கு தான் புரிஞ்சுது. இப்போ எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் லைட்டாக கொஞ்சம் தூக்கத்தில் தான் பொறுமையாக வண்டி ஓட்டிட்டு ஒரு 60-70. என்ன மாதிரி ஒரு ஹிமாலயன் ஒருத்தர் போனார். அவர் என்னன்னு சும்மா லைட்டாக பார்க்க ஸ்பீடாக போனேன். பின்னாடி 2 பசங்க வந்தானுங்க 200 NS. என்ன வண்டி நிறுத்துங்க என்ன வண்டி நிறுத்துங்க அப்படின்னு. இன்னும் இவனுங்க எப்படி பேசுகிறானுங்களேன்னு நினச்சி கொஞ்சம் ஹாஷாக பேசுகிற மாதிரி தோணுச்சு. என்னடா இது அப்படின்னு நினச்சா, அண்ணா நான் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ரொம்ப உங்கள் வீடியோ சேனல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாங்க.
எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு தலைக்கால் புரியலைங்க. ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரைட்டில் மீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து காட்டுறாங்க டிடிஎஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு. தேங்க்யூ. அவர் பேர் பிரசாந்த் கோகுல். 2 பேருக்கும் ஒரு தம்ஸ் அப். நான் உங்களோட எடுத்த ஃபோட்டோவை நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக நான் போடுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அவங்க ஒரு அன்புக்கு நல்லாங்க மக்களோட அன்பு நிறுத்தி அவங்களுக்கு ஏதோ டெத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து ஜிஆர்டியில் ஒர்க் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாருங்க சார். அவர் வந்து ஜிஆர்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு பேர் மிஸ்டர் பிரசாந்த், இன்னொரு மிஸ்டர் கோகுல். ஸோ ரொம்ப நன்றி மிஸ்டர் பிரசாந்த் அண்ட் கோகுல். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறுத்தி எனக்கு சொல்லி அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல உங்களுக்கு அவசியமே இல்லை. பட் இந்த நேம்லேயும் எனக்கு நிறுத்தி ஒரு அன்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டு ரிட்டர்ன் என்ன பண்ணுன்னா நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோஸாக நிச்சயமாக நான் போடுவேன். தேங்க்யூ ஸோ மச். மனசு ஒரு மாதிரி லைட்டாக தூக்க கலக்கத்தில் இருந்தேங்க. அப்படியே எனக்கு பூஸ்டப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் திருச்சி நமக்கு ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் தான். திருச்சிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ சின்ன பிரேக் எடுக்கலான்னு பார்க்குறேன் நான். எனக்கு ஒரு பேர் உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் ஃபேனு, நீங்கள் சேனல் பார்த்துருக்கேன், நீங்கள் பேசுறது ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்குன்னு சொல்லும்போது ஒரு 2 மினிட்ஸ் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் எங்களோட 2 ஃபோட்டோ எடுத்து கொடுங்கண்ணா, எங்களோட செல்ஃபி எடுங்கண்ணான்னு சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஐயோ, மதுரை 164 கிலோமீட்டர் தான். சோஸ்திரம் எனக்கு சுத்தமாக போடல. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூப்பா. தேங்க்யூ மை சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. சேனலில் பாருங்கள், உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு நம்ம பிடிச்சிருந்தா மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் இருந்தால் ஒரு லூஸ் மாதிரி எதாவது பேசுவாங்க. உங்களுக்கு எதாவது மனசு கஷ்டம் ஜாலியாக இருந்தால் நம்ம சேனலில் போய் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கோம். என் சேனல் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஹோப் யூ பீப்புள் லைக் அண்ட் சப்போர்ட் மை சேனல். இது கொஞ்சம் வளர மாதிரி தெரியுதுங்க. நான் மனசிருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலி திலீப் ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமான ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அந்த இடம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. சும்மா அப்படியே உங்களுக்கு காட்டலாம் தோணுச்சு. நல்லா இருந்துச்சு இந்த வியூ. ஃபுல்லாக 2 பக்கமும் க்ரீனரிஸ் நல்லா இருக்குது. அப்படியே நேராக பார்த்தா மலை பிடிக்கும் நான் நம்புகிறேன். நல்லா இருக்குது. வேகமாக போகிறது விருப்பம் இல்லை. கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஸ்லோ பண்ணி பொறுமையாக போனால் உங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் அழகாக பார்ப்பீங்க இல்லைங்களா? அதனால தான். நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. கூல்ட்ரிங்க் குடிக்கலாமான்னு பார்க்குறேன். சில்லுன்னு எனக்கு மாஜா குடிக்கணும் போல இருக்குது. எங்கே பார்த்தா இந்த கருவேலம் இதுதான் நிறைய இருக்குது. இப்போது பாரத்தில் பெட்ரோல் போட்டேங்க ஒரு 510க்கு. ஸோ டோட்டலாக 2 510 ஒரு 610 1600 1630 ரூபாய்க்கு இது வரைக்கும் பெட்ரோல் போட்டிருக்கோம். வந்தாச்சுங்க, மதுரைக்குள்ள அஃபீஷியலாக வந்தாச்சு. கொஞ்சம் சென்னையை விட வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்குது மதுரையில். இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா மெஜஸ்டிக் கிராண்ட் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஆல்ரெடி நான் புக் பண்ணியாச்சு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி அவங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரூம் எல்லாம் பர்ஃபெக்டாக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிறோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிளான் இருக்கான்னு பார்க்கணும். ஜிகிருதண்டா குடிக்கணும் கண்டிப்பாக போயிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் என்ன எதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நேராக நம்ம அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி போகிறோம்.
ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் உள்ள நாயக்கர் மஹால், இதை பற்றின அப்டேட் கண்டிப்பாக வரும். அதை பற்றின வீடியோ வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.